வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க கோலாகலமா கிறிஸ்மஸ் பண்டிகை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் அவங்களோட வீட்டில் மரம் வச்சு ஸ்டார் தொங்க விட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரித்து இயேசுவோட பிறப்பை கொண்டாடுறோம். மத எல்லைகளை தாண்டி அன்பு, கருணை, அமைதி ஆகிய மனிதநேய மாண்புகளை பரப்பும் விழாவாதான் இந்த தினம் கொண்டாடப்படுது. உலகத்தை இருள்ல இருந்து மீட்டு மக்களோட வாழ்க்கையில புதிய ஒளிய வழங்க அவதரித்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில அவதரிச்சு அவர் மக்களுக்காக பட்ட கஷ்டங்கள் சொல்லுல அடங்காது. அவரோட தியாகத்திற்கு நன்றியை தெரிவிக்கும் முக்கிய நாளாதான் நம்ம இந்த நாளை எடுத்துக்கணும். அன்னை மேரியின் கனவில் கேப்ரியல் என்ற தேவதை தோன்றி அவள் கருவுற்றிருப்பதையும் அவள் ஒரு மகனை ஈன்றெடுக்க போகிறாள் என்றும் அந்த குழந்தை இறைவனின் குழந்தை, தேவதூதன் என்றும் தெரிவித்தது. அதன்படி மேரியும் கருவுற்றாள். பிரசவ காலத்தின் போது பெத்லஹேமில் இரவு நேரத்தில் எங்கு தங்குவது என தெரியாமல் திகைத்து போயிருந்த மேரி ஆடு மேய்ப்பவர் ஒருவரிடம் உதவி கேட்டாள். அவரும் அன்று இரவு தன்னுடைய ஆடு மாடுகளை பாதுகாக்கும் தொழுவத்தில் தங்குவதற்கு மேரிக்கு இடம் கொடுத்தார். அடுத்த நாள் இயேசு கிறிஸ்துவை மேரி ஈன்றெடுத்தாள். இயேசு பிறந்த நேரம் அருகில் உள்ள புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடையருக்கு இறைதூதர் தோன்றி பெத்லஹேமில் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவிக்கிறார். இயேசு பிறந்த போது வானில் தோன்றிய ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி கிழக்கத்திய ஞானிகள் அவரை வணங்கச் சென்றனர். ஞானிகளுக்கு வழிகாட்டிய நட்சத்திரத்தை அடையாளப்படுத்தவே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல நட்சத்திரங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன. இயேசு பிறப்பதற்கு முன் இந்த உலகில் பல அநியாயங்களும் தீமைகளும் பரவி கிடந்தது. தீமைகள் அனைத்தையும் அழித்து உலகை அமைதியானதாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. சரி, இயேசு கிறிஸ்து ஆண்டவனோட ஒரே குமாரன். அப்படி இருக்கிறப்ப தேவன் நினைச்சிருந்தா ஏதேனும் ஒரு அரண்மனையில பிறக்க வச்சிருக்கலாம், ராஜாவா வாழ வச்சிருக்கலாம், சகல ஜனங்களையும் அவருக்கு கீழ்ப்படியுமாறு கூட செஞ்சிருக்கலாம். இன்னைக்கும் பலரும் தன் மகனை எப்படி வாழ வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவோடையே இருக்காங்க. ஆனா இந்த பிரபஞ்சத்தையே படைத்த அந்த இறைவன் தன்னோட மகனை ஒரு தொழுவத்துல பிறக்கவும் கந்தல் துணிகளால் சுற்றி கிடக்கவும் செய்கிறாரே, ஏன்? காரணம், இறைவன் தான் விரும்புவது எளிமையின் ரூபமே என்பதை உணர்த்த விரும்பினார். அந்த எளிமை அவர் வாழ்நாள் முழுவதும் அவரோட இருந்தது. இயேசு கிறிஸ்துவால் போதிக்கப்பட்ட கருணை, மன்னிப்பு ஆகிய மாண்புகள் மீது நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவர் இருதயத்திலே பிறந்து அவருடைய பண்புகளாலும் செய்கைகளாலும் அன்பும் கருணையும் நிறைந்தவர்களாய் காணப்படுவதே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தோட உண்மையான நோக்கம். இயேசு செய்த அதிசயங்களாவது கண்ணில்லாதவர்களுக்கு பார்வை, நடக்க முடியாதவர்களுக்கு நடை, பசியாக தவித்தவர்களுக்கு பசியாற்றினார், புயலுக்கும் கடலுக்கும் கூட கட்டளையிட்டார். மனிதனை மாற்றுவது சக்தி அல்ல, அன்பு என்றார் இயேசு கிறிஸ்து. இயேசு அவர்கள் தவறு செய்யவில்லை, ஆனால் அவர் குற்றவாளியாக்கப்பட்டார். சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தைகள் உலகமே மறக்க முடியாதவை. தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள். அந்த சிலுவை ஒரு தோல்வி அல்ல, அது அன்பின் உச்சமாகவே இருந்தது. மனிதர்கள் செய்யும் பாவங்களுக்காக, மனிதர்களை மீட்பதற்காக பிறந்த இயேசு நமக்காக மரித்தார் என்று சொல்லும் வேளையில் அவருக்காக, அவரது அன்புக்காக அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாள்ல அவர் கூறிய பரிசுத்த வழியில் அன்பையும் சகோதரத்துவத்தையும் நாம் கொண்டு செல்வோம். அவர் அன்பை சொல்லிக் கொடுத்தார், மன்னிக்க கற்றுக் கொடுத்தார், சேவை என்ன என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. இது நம்முடைய காற்றோடு பேசு.